டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தீவிரவாதம் ஒழியும் வரை மத்திய அரசின் நடவடிக்கைகள் ஓயாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நாட்டையே உலுக்கிய பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய அரசு பதிலடி கொடுத்து வருகிறது. இதுகுறித்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதன் முறையாக பொதுவெளியில் பேசியிருக்கிறார். தீவிரவாதிகள் அனைவரும் ஒழிக்கப்படும் வரை நடவடிக்கையை நிறுத்த மாட்டோம் என்று கூறிய அவர், தீவிரவாதிகளை மோடி அரசு ஒருபோதும் தப்ப விடாது என்றும் தீவிரவாதம் வேரறுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அஇஅதிமுக செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பாஜக உடனான கூட்டணி குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை அமைத்திருக்கிறது. இதற்கு அக்கட்சியில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறுகிறது. பாஜகவுடனான கூட்டணி குறித்து நிர்வாகிகளிடம் இபிஎஸ் கருத்து கேட்க உள்ளதாகவும் மேலும் அவர்களுக்கு விளக்கமளிக்க அவர் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கிறது. இந்நிலையில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறதாம். அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொள்முதல் செய்ததற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப்கள் வழங்க கொள்முதல் செய்ததில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் என்று உறுதிபட தெரிவித்தார். தன்னை பொறுத்தவரை அதிமுக தொண்டனாகவே இருந்து வருவதாகவும் லேப்டாப் கொள்முதல் செய்ததில் தனது பணி எதுவும் கிடையாது என்றும் மாணவர்களுக்கு வழங்கும் பணியை மட்டுமே செய்ததாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமளித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டதாக கூறிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார். நாட்டில் உள்ள சாதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள சாதி பட்டியலும் கணக்கெடுப்பில் இடம்பெறும் என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டாலும் அது எப்போது நடத்தப்படும், எப்போது முடிக்கப்படும் என்ற விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்திருந்தனர். மதுரையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் அதை மீறி விஜய் ரோட் ஷோ நடத்தியதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கொடைக்கானல் செல்வதற்காக விஜய் நேற்று மதுரை விமான நிலையம் வந்தார். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் காலையில் இருந்தே அங்கு குவியத் தொடங்கினர். ஏராளமானோர் வாகனங்களில் வலம் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தங்கள் உறவினர்களை வழி அனுப்ப வந்தவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பெங்களூரு, ஹைதராபாத் செல்வதற்காக வந்த பயணிகள் விமான நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் தவித்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் உடைத்தெறிந்து சென்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று காவல் ஆணையர் லோகநாதன் அறிவுறுத்தியும் அதையும் மீறி விஜய் திறந்த வேனில் விமான நிலையத்திலிருந்து பெருங்குடி அம்பேத்கர் சிலை வரை ரசிகர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். சென்னையில் கட்டப்பட்டு வரும் நடிகர் சங்க கட்டடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக நடிகர் சங்கத்தின் செயலாளர் விஷால் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடப் பணிகள் ஜூலையில் நிறைவடையும் என்றும் பணிகள் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கட்டட திறப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பின்னர்தான் தனது திருமணம் என்றும் கூறினார். அது நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் துணை நடிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கான கட்டடம் என்றும் ஒட்டுமொத்த சினிமா துறைக்கான கட்டடம் என்றும் அம்மாக்கள் பெரியவர்கள் அனைவரும் சிரித்த முகத்துடன் வரவேண்டும் என்றும் விஷால் கேட்டுக்கொண்டார்.
சட்டப்பேரவைத் தேர்தல்களில் ஆதாயம் பெறுவதை கருத்தில் கொண்டே மத்திய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன் வந்திருப்பதாக திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை ஏற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சில கட்சிகள் வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய திருமாவளவன், அரசியல் அமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உண்டு என்றார். மேலும் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி தமிழகத்தில் போராட்டம் நடைபெறும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் பஹல்காம் சம்பவத்தை காட்டி பாஜகவினர் நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். கோடை வெப்பம் தற்போது உக்கிரமாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே பள்ளிகள் திறப்பு இந்த ஆண்டும் தள்ளிப்போகலாம் என்று கருதப்படுகிறது. எனவே மாற்றம் இருந்தால் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளிகள் திறப்பது குறித்து வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து முடிவு செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருந்தார். இந்நிலையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பதில் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பள்ளிகளை திறப்பதில் மாற்றம் ஏற்பட்டால் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தொகுதிகளை கணக்கிட்டு கூட்டணி வைக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் வைகோவின் மகன் துரை வைகோ திமுக கூட்டணியில் சீட்டு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள வைகோவிற்கு திமுக கூட்டணியில் சீட் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி கிடைக்காவிட்டால் கூட்டணியை விட்டு வெளியேறுவீர்களா என கேட்டதற்கு பதிலளித்துள்ள வைகோ, பதவி கொடுப்பார்கள் என்பதன் அடிப்படையில் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எந்த சூழ்நிலையிலும் திமுகவுடன் கூட்டணி தொடரும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.